ஹாய், இது அம்மாவின் கிராமத்து சமையல். கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். கடுகு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காயம், அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு. நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம அடுப்பத்தை வச்சு கடாய் காய வச்சாச்சு. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சவுடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். காயம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு கட்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் 10 நிமிஷத்துக்கு செய்கிறனால பிள்ளைங்க எல்லாம் இதுக்கு பேர் திடீர் குழம்புன்னு பேர் வச்சுருக்காங்க. 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. நல்லா வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் இந்த புளியை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 சாம்பார் பொடி, வத்தப்பொடி, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் தான். கரிகிராமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சு நல்லா கண்ணோட எல்லா பக்கம் கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வேறு உங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய் கட் பண்ணி நல்லா கழுகி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சுண்டவத்தல் போட்டுக்கலாம். குழம்பு இறக்குன அப்புறம் சுண்டவத்தல் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். A few moments later. நான் ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்ல குழம்பு இந்த ஓரத்தில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பார்க்க கலரே சூப்பராக இருக்கும். இதுக்கு இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். இது காரமாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் காரக்குழம்புன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிப்போம். சிம்லேயே வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரியும். இப்போ நம்ம வேறு அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய், பருப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலேயே சந்திப்போம். பாய்.